நிலக்கரித்துறைக்காக 2 புதிய டிஜிட்டல் தளங்கள் கொய்லா சக்தி டேஷ்போர்ட், கிளாம்ப் போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல கிளாம்ப் பத்தி சொல்லுங்க. கிளாம்ப் அது கோல் லேண்ட் அக்விசிஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேமெண்ட். நிலக்கரி சுரங்கங்களுக்கு நிலம் கையகப்படுத்துறது, அதுக்கு இழப்பீடு கொடுக்கறது, மக்களை மீள்குடியேற்றம் செய்யறதுன்னு. இது ரொம்ப சிக்கலான பல வருஷங்கள் இழுக்கக்கூடிய ஒரு செயல்முறை. ஆமா. இந்த கிளாம்ப் போர்ட்டல் இந்த மொத்த செயல்முறையும் டிஜிட்டல் மயமாக்கி எளிதாக்க முயற்சிக்குது. எல்லா நிலப்பதிவுகளையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது, இழப்பீடு வழங்குறத கண்காணிக்கிறதுன்னு. இதுல வெளிப்படைத்தன்மை அதிகமாகும், தாமதங்கள் குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ கோயிலா சக்தி டேஷ்போர்ட் அது எப்படி வித்தியாசமானது? கோயிலா சக்தி டேஷ்போர்டு அது நிலக்கரி விநியோக சங்கிலிய, அந்த சப்ளை செயினை முழுசா கண்காணிக்க உதவுற ஒரு கருவி. சப்ளை செயினுக்கா? ஆமா, நிலக்கரியை வெட்டி எடுக்கிற இடத்திலிருந்து ரயில் மூலமாவோ கப்பல் மூலமாவோ கொண்டு போய் கடைசி நுகர்வோர்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. நிலக்கரி நிறுவனங்கள், ரயில்வே, துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மாதிரி பயன்படுத்துறவங்க எல்லாரும் நிகழ்நேரத்துல தகவல்களை பகிர்ந்துக்க முடியும். இதனால நிலக்கரி போக்குவரத்து சீராகும், தேவையில்லாத தடங்கல்கள் குறையும், முடிவெடுக்கிறது எளிதாகும். ஆஹா, ஒன்னு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாள, இன்னொன்னு விநியோகத்தை சீராக்க தொழில்நுட்பம் நிர்வாகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வருது.